சில்லி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி கட் பண்ணியிருந்ததை போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்பவும் ஃப்ரை ஆக வேண்டாம், ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி பீசஸை இதுக்குள்ளே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா சூப்பர் டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடி. அது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.